guys, welcome back to our channel. இன்னைக்கான vlogல என்ன பார்க்க போறோம்னா சொல்லுங்க. நாளைக்கு வந்து அப்பாவோட பர்த்டே 12 அப்பாவோட பர்த்டே. நாளைக்கு வந்துட்டு அப்பாவுக்கு சர்ப்ரைஸா இவன் வர்றது தெரியும்தான், இருந்தாலும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ். போன வாட்டி வந்தப்போ வந்து அப்பாவை பார்க்க முடியல, நான் இங்க மட்டும் வந்துட்டு அப்படியே போயிட்டேன். ஆனா இந்த வாட்டி அப்பாவை பர்த்டேல போய் பார்த்துட்டு அப்படியே அப்பாவோட ரியாக்ஷன் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இந்த vlogல காட்டுறேன். அடுத்து நாங்க செலிப்ரேட் பண்றது அங்க என்னென்ன நடக்குது எல்லாத்தையுமே இந்த vlogல காட்டுறோம். மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். गाइस ஊர்ல கிளம்பிட்டோம். ஒரு வழியா நாங்க வந்து உக்கடம் வந்துட்டோம். எங்க சுந்தராபுரத்துல இருந்து உக்கடம் பஸ்ல வந்து இறங்கியாச்சு. இப்ப உக்கடத்துல இருந்து சிங்காநல்லூர் போனோம். சிங்காநல்லூர்ல இருந்து வெள்ளை கோயில் போனோம். சுந்தராபுரத்துல இருந்து உக்கடம் வந்து உக்கடம் வந்து சிங்காநல்லூர் வந்தோம். இப்போ வந்து சிங்காநல்லூர்ல இருந்து வெள்ளை கோயில் போறோம். இப்போ யாரெல்லாம் இங்கே நிற்கிறா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட்டி, சௌமி, மம்மி அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அப்பாட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி காய்ச்சி, இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். அப்பாவோட பர்த்டே நாளைக்கு. ஆனால் இன்னைக்கு நைட்டு கேக் வெட்ட போகிறோம். நாங்கள் போயிட்டு உங்களுக்கு vlog எல்லாத்தையுமே கண்டினியூ பண்ணுறேன். போக போக என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, அவ்வளவுதான், வெள்ளை கோயில் கடைவீதி ரீச் ஆகிட்டோம். அடுத்து ஒரு வழியா வெள்ளை கோயில் வந்துட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, இப்போ போய் ஆட்டோ வர போகுது. ஆட்டோ வந்தோடனே நாங்க வந்துட்டு போய் ஏறி உட்காந்து வெள்ளை கோயில் போறோம். யாரும் மாம்பு போட்டாங்க, நான் நீதானே சரிங்க. இப்போ வந்து ஆட்டோ ஏறிட்டு அழகா இருக்குனால நீ மாதிரி இருக்கு. சரி காய்ஸ், நாங்கள் ஆட்டோ வந்துருச்சு. அப்படியே ஆட்டோல ஏறி வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்றேன். வீட்டுக்கு போலாம். காய்ஸ், இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் எங்க அக்காவோட ஸ்கூலு. இதான் என்ட்ரன்ஸா போட்டிருக்காங்க. என்னது மகளிர் தான் மம்மி வேற ஹஸ்பண்ட் பார்க்க போறங்கிற சந்தோஷத்துல அப்பல இருந்து வெக்கத்துல சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க தன்னால. இப்போ வந்து ஊருக்குள்ள வந்துட்டோம். ஊர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, நம்ம ஊரோட ரொம்ப பட்டிகாடா இருக்கு. சரி, நம்ம ஊரோட மிரட்டலா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்லை, நான் ஊருக்குள்ள வந்துட்டேன். வீடு வந்து தெரியுமா, ஏதோ ஒரு போஸ்ட் கம்பி இருக்கா, அந்த போஸ்ட் கம்பி கிட்ட ஒரு டேங்க் தெரியுதா, வெள்ளக்கார டேங்க் அம்மையாரு, அந்த வெள்ளை டேங்க் தான். இங்க ஏரியாக்குள்ள இருக்க எல்லா நாயுமே கத்த ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் வந்ததை பார்த்துட்டு ஐஸ் இப்போ வீட்டுக்குள்ள போறோம். என்ன நடக்குதுங்கிறது எல்லாத்தையுமே பாருங்க. எனக்கு ஒரு மாதிரி திக்தி மூமெண்டா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அப்பா பார்த்துருக்காங்க. மறைச்சப்போ ஆட்டோட வந்துருச்சுங்களா பாருங்க. வாங்க நானும் 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எப்படி வந்துருவாங்க 12 மணி வரைக்கும். வரல, அவன் மாலை போட்டிருக்கான். சூசி மீட்டிங் போட்டிருக்காங்கல்ல, அவளை அழைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அழைக்க போட்டோம். என்ன மேட்ரு கொடுத்துட்டு வந்து இல்லமா அவளை அழைவாய கூடாதுல்ல. யார் இருந்துக்காங்க பாருங்க, யார் இருந்துக்காங்க பாருங்க. அவன் பார்க்கவே இல்ல, கண்ணு போயிடுச்சு. இது தங்கச்சி. நீங்க உள்ள அப்பா நீங்க வர்ற 12 மணி எப்படி ஆயிப்போயிரு அப்படின்ட்டு தான் நான் குளிக்காம இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்க வீட்டு பப்பியே பாருங்க, குசி இருக்காங்க பாருங்க. டிங்கு 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 வயநாடு நேர்ல பாக்குறேன். ஐயோ ஆமா தம்பி பார்த்துட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா
ஏய் வாசுதேவன் அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. ஆமா அக்கா குத்துதும்பா. ஹாப்பி பர்த்டே என்னோட கிஃப்ட். லவ் யூ. தேங்க் யூ லவ் யூ. லவ் யூ. என்ன பண்றீங்க? அப்பா முத்தம் மட்டும் இல்ல கண்ணம்லாம் இவளுக்கு வர இழிப்பு பாருங்க வீட்டுக்குள்ள தானே. வாங்க போய் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க கைஸ். அப்படி என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறான்னா, எப்பயுமே வருஷம் வருஷம் அக்கா தான் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுவாளாமா அப்பாவுக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 11:57 போய் நைஸாக பக்கத்தில் போய் உட்காந்துட்டா. அப்பாவும் பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்க கலக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன ஆகுது எல்லாத்தையுமே நீங்கள் அப்படியே வீடியோ வ்ளாகில் பாருங்கள், கண்டினியூ பண்ணுறேன். ஹாப்பி பர்த்டே. எந்திரி அப்பா இருக்கா பாரு. பேர் இவரே எந்திரிப்பா. லெஜெண்டல் கிராமர் யூ காட் யூ டாடி லைஃப் லாங். உனக்கு பூசு ஹாப்பி பர்த்டே வாசுதேவா. ஹாப்பி பர்த்டே. சுத்துறியா? அங்க பாருங்க, இதுதான் மாசு. ஆஹா சரி போதியா போ குத்துதியா. இங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து அக்கா வந்து கேக் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க வெட்டுறதுக்கு. மெழுகுபத்தி ஒன்று வேணுமே. மெழுகுபத்தி வாங்கிட்டு வந்தான் அந்த சாண்டி. கவலை இல்லையா பாத்தியா? ஹாப்பி பர்த்டே மை பெஸ்ட் ஹீரோ. ஹாப்பி பர்த்டே மை பெஸ்ட் ஹீரோ. Happy birthday to you. Happy birthday. Happy birthday to you, my dear daddy. Happy birthday to you. May God bless you. அம்மாவுக்கு தான் முதல்ல ஊண்டுவாரு. எப்பவுமே இப்படிதான் பண்ணுவாரு. கைஸ் ஃபைனலாக கேக்லாம் வெட்டிட்டோம். வெட்டி அப்பா எனக்காகலாம் ஊட்டி விட்டாங்க. என்னதான் இப்போது அப்பா ஓகேவாக இருந்தாலும் இப்போ போக போக அப்பா ஃபேஸ் அப்படியே மாறிடும் பாருங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சுங்க. என்ன சொல்கிறதுனே தெரில. சிவின் ப்ரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு மேலே உள்ள அந்த க்ரீம் பூ அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு தட்டில் கேக்கும் அந்த க்ரீம் பூவும் கொண்டு போய் அவர் ரூமில் போய் அப்பா வச்சாங்க. ஏன்னா அவர் இப்போ இல்லை. அவர் இல்லைனாலும் அவரோட நினைவுகள் எல்லாமே அந்த ரூமில் தான் இருக்கும். அதனால் அப்பா அங்கே போய் வச்சுட்டு அவர் ஃபோட்டோ பார்த்து கும்பிட்டாங்க. ரொம்பலாம் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சுங்க. யாராக இருந்தாலுமே இருக்கும்போது அந்த ஒரு இது தெரியாது. இல்லாதப்போ இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவர் அன்புக்காக எவ்வளோ ஏங்குறாங்கங்கிறது இதை பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சிச்சு. ஏதோ சிவின் ப்ரோ ஃபேஸ் கட்டு லேசாக என் ஃபேஸில் இருக்கனால பார்த்தீங்கன்னா அவங்களும் என்னை பார்த்து கொஞ்சம் சமாதானமாக இருக்கிறாங்க. கொஞ்சம் என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம், நம்ம பையன் ரூபத்தில் ஒருத்தர் இருக்கான், நம்ம பையனை மாதிரி ஒருத்தர் இருக்காங்கிற ஒரு சின்ன ஹாப்பினஸ். என்ன தான் என் ஃபேஸ் கட்டு லேசாக அவரை மாதிரி இருந்தாலுமே அவரை மாதிரி ஒரு கேரக்டரு அவர் தான் நான் அப்படிங்கிறது வந்து யாராலையுமே நிறைவேற்ற முடியாது. அவரால் மட்டும்தான் முடியும். பட் அவர் இல்லை, ஆனாலும் நான் இருக்கனால அவங்க வந்து என்னை பார்த்து கொஞ்சம் ஒரு சின்ன ஹாப்பினஸ், சரி அவனை மாதிரி என் கூட ஒரு தம்பி இருக்கான் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தோஷம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளால் 4 பேர் ஹாப்பியாக இருக்காங்க, அக்கா அம்மா அப்பா எல்லாருமே
கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்கங்கிறனால எனக்குமே கொஞ்சம் அப்போ தான் மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு. நான் வீட்டுக்கு போனப்போ கூட என்னை அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க, ஒவ்வொரு இதுவுமே அப்படி கவனிச்சுக்கிட்டாங்க. அக்காவோ சரி, அம்மாவோ சரி, மாமாவோ சரி, அப்பாவோ சரி, எல்லாருமே அப்படி அவங்களோட உண்மையான பையனாக நினச்சி அம்மா என்னை கவனிச்சுக்கிட்டாங்க. அக்காலாம் பார்த்தீங்கன்னா நீ தான் என் தம்பி அப்படிங்கிற மாதிரி, இப்போ வந்து என் கூட பிறந்தவன் ரோஹித் தான் அப்படிங்கிற ஒரு ஃபீலோடு என்னை பார்த்தீங்கன்னா அப்படி கவனிச்சிக்கிச்சு. ஸோ நானுமே எப்பயுமே கடைசி வரை கூடயே இருப்பேன், யாரையும் விட்டுற மாட்டேன். இப்போ இருக்க அந்த ஹாப்பினஸ் கடைசி வரையும் நான் கொடுப்பேன். அம்மாவுமே பார்த்தீங்கன்னா மூச்சுக்கு 300 தடவை என்ன சொல்லுவாங்கன்னா, என் பையன் ரோஹித்து, என் தங்கம் ரோஹித் இருக்கான், ரோஹித் வந்துட்டான், என் பையன் ரோஹித் வந்துட்டான், என் தங்கம் வந்துருச்சு, என் சாமி வந்துருச்சு, அப்படி தான் சொல்லி பேசுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சொந்தக்காரங்க கூட இப்படி கவனிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா எப்படியோ அன்எக்ஸ்பெக்டடாக வந்த ஒரு பாண்டிங் பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி கிடச்சிருக்கு. எனக்குமே ரொம்ப சந்தோஷம். ஸோ நான் கடைசி வரையே பார்த்துப்பேன், அவங்களும் என் கூட கடைசி வரையே இருப்பாங்க நம்புறேன்லாம் இல்லை, இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ என்னென்னா அக்கா வந்து அப்பாவுக்கு ஒரு gift வாங்கி வச்சுருந்தா, அந்த கிஃப்ட்டை வந்து நாங்கள் இப்போ கொடுக்க போகிறோம். அக்கா வந்து அப்பாவுக்கு எடுத்து கொடுக்க போகிறா. ஸோ நான் அந்த விலாகை அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், ஓகேவா? யோ வாயில போடுங்க, இல்ல கீழே வைங்க. ரோஹித் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க தெரியுமா? ஃபாலோ பண்ணுங்க. என்னப்பா பண்றீங்க? நான் கழுவிட்டு வரவே இல்லை. எப்படி இருக்க முடியும்? ஒரு உமா கொடுத்துருங்க. செருப்பு வாங்கி வந்துருக்கீங்களோ? ஓப்பன் பண்ணி பாருங்க. மேலே தான் பெட்டானா உள்ள பத்த வேற. தேங்க்யூ பாப்பா, எனக்கு ஸ்பெஷல் இல்லை. கைஸ், இது வரைக்கும் நீங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம அப்பாவோட பர்த்டே விலாக் ஃபுல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்னும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இன்னும் நம்ம வீடியோக்கு யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் பார்க்குறேன். நான் நிறைய வீடியோஸ்லாம் இனிமேல் நம்ம சேனலில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. பை.